வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கான எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் மாதிரி வினாத்தாள்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அது வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வீடியோஸாகவும் நம்மள அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ மாதிரி வினாத்தாள் எக்கனாமிக்ஸில் பார்க்கலாம். பணக்கொள்கை ஆர்பிஐ, காப்பீடு ஐஆர்டிஏ, நிதி கொள்கை மத்திய அரசாங்கம், பங்கு சந்தை செபி. பணக்கொள்கை ஆர்பிஐ, காப்பீடு ஐஆர்டிஏ, நிதி கொள்கை மத்திய அரசாங்கம், பங்குச்சந்தை செபி. அடுத்த கேள்வி, உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை. அந்த அறிக்கை எப்போ விட்டிருக்காங்க? 2010ஆம் ஆண்டு விட்டிருக்காங்க. உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை டேஷ் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎன்ஐ, கிராஸ் நேஷனல் இன்கம். உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010ஆம் ஆண்டின்படி கிராஸ் நேஷனல் இன்கம் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது. அடுத்த கேள்வி, பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடு பெற்றுள்ள ஒரே துறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை. பொதுத்துறை மற்றும் தனியார் கூட்டு பங்களிப்பால் இந்தியா அதிக அளவில் முதலீடு பெற்றுள்ள ஒரே துறை சாலை போக்குவரத்து மற்றும் விமான நிலையங்கள் நவீனமாக்கல் துறை. அடுத்து, பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று எந்த டைமில்? 2004, 2005 அந்த டைமில் ஒரு மனிதன் ஏழை என்று அவனுடைய மாத சம்பளம் கிராமத்தில் ரூபாய் டேஷுக்கு குறைவாகவும் மற்றும் நகரத்தில் ரூபாய் டேஷுக்கு குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் ஏழைன்னு அவனோட மாத சம்பளம் கிராமத்தில் இருந்தால் எதுக்கு கம்மியாக இருக்கணும், அதே நகரத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனிதன் ஏழை என்று அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் ரூபாய் 446 ரூபாய் 68 குறைவாகவும் மற்றும் நகரத்தில் ரூபாய் 578.80 காசுகளுக்கு குறைவாகவும் இருந்தால் மட்டுமே அவங்கள ஏழை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் அப்படின்ற அந்த வரையறை யார் சொல்லியிருக்காங்க? பேராசிரியர் டெண்டுல்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து, முகலாயர் காலத்தின் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஜிஎஸ்டிபி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 2200 ரூபாய்கள். 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 2200 ரூபாய்கள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி? பணத்தோட முதல் வேலை என்னது? மதிப்பினை அளவிடும் அளவுகோல். அதாவது மணி இஸ் த மெஷர் ஆஃப் வேல்யூ. மணி இஸ் த மெஷர் ஆஃப் வேல்யூ. மதிப்பினை அளவிடும் மிகப்பெரிய கருவியாக என்ன இருக்குது? பணம் இருக்குது. அடுத்தது, பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லி 4 கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி ஆகியவை புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வணிக ஸ்தலங்கள் இல்லையா? மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி ஆகியவை வணிக ஸ்தலங்கள் தான், புனித ஸ்தலங்கள் கிடையாது. அப்போ முதல் கூற்று தவறு. அடுத்தது பார்க்கலாம். அலகாபாத், பனாரஸ் மற்றும் பூரி ஆகியவை புனித ஸ்தலங்கள். இரண்டாவது கூற்று சரி. அலகாபாத், பனாரஸ் மற்றும் பூரி ஆகியவை புனித ஸ்தலங்கள் ஆகும். இரண்டாவது சரி. மூன்றாவது பார்க்கலாம். மிர்சாப்பூர், பெங்களூர் மற்றும் ஹூப்ளி ஆகியவை வணிக நகரங்கள் ஆகும். ஆமாம், மிர்சாப்பூர், பெங்களூர், ஹூப்ளி எல்லாமே வணிக நகரங்கள். அப்போ இரண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் சரியாக இருக்குது. நான்காவது பார்க்கலாம். அலகாபாத், பனாரஸ் மற்றும் பூரி ஆகியவை வணிக நகரங்கள்னு சொல்லியிருக்காங்க. பட் அலகாபாத், பனாரஸ், பூரி அப்படின்றது புனித ஸ்தலங்கள் இல்லையா? முதல் கூற்று தவறு. 2 மற்றும் 3வது கூற்றுகள் சரி. 4வது கூற்று தவறு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி, முதல் மற்றும் 4வது கூற்றுகள் தவறு. சரிங்களா? தவறான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. அப்போ எது சரி? அலகாபாத், பனாரஸ், பூரி இதெல்லாம் புனித ஸ்தலம்.
அதுவே மிர்ச்சாப்பூர், பெங்களூர், ஹூப்ளி எல்லாமே வணிக நகரங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்க்கண்டவற்றுள் எவை பிரச்சனையாக இருப்பது? தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பணமில்லாத பரிவர்த்தனைகள் தான் பிரச்சனையாக இருக்குது. தேசிய அளவில் நம்ம நேஷ்னல் லெவலில் இன்கம் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பணம் இல்லாத பரிவர்த்தனைகள் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஒழுங்குபடுத்துக கீழ்காணும் தொடரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறப்பு, அடுத்தது கல்வி, அடுத்தது திருமணம், அடுத்து இறப்பு, இறுதிச் சடங்கு இல்லையா? பிறப்பு, கல்வி, திருமணம், இறப்பு, இறுதிச் சடங்கு. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி என்எஸ்எஸ் தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது 27வது சுற்றில் இந்தியாவில் டேஷ் மக்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றது. தேசிய மாதிரி மதிப்பீடு என்ன சொல்லியிருக்கு, 27வது சுற்று நடத்தும்போது இந்தியாவில் எவ்வளோ மக்கள் திறமையற்றவர்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. 91% மக்களுக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் சாம்பிள் சர்வே அவங்க அதுவும் 27th ரவுண்டில் இப்படி சொல்லியிருக்காங்க. ரூரல் பாப்புலேஷன் ஹேஸ் நோ ஸ்கில்ஸ் அட் ஆல். ஸ்கில் எதுவுமே திறமைகள் எதுவுமே இல்லாத மக்கள் 91% இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் சொல்லியிருக்காங்க. கூற்று 1, பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமாகும். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமாகும். கூற்று 1 சரியாக இருக்குது. கூற்று 2 என்னது, ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். ஒரு ஒட்டுமொத்த வங்கி என்ன பண்ணலாம், அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. 2 கூற்றுகளுமே தனித்தனியே சரியானவை. மேலும் கூற்று 2 மற்றும் கூற்று 1க்கு சரியான விளக்கம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ, பண உருவாக்கம் பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமாகும். அதே மாதிரி கூற்று 2, ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். இரண்டுமே சரி. அடுத்த கேள்வி, பொறுத்துக. ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. ஜேஎம் கீன்ஸ் ஜேஎம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. ஜேஎம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை. ஜேபத் ஜேபத் வாராந்திர விடுமுறை. ஜேபத் அப்படின்னா வாராந்திர விடுமுறை. ஜூப்ளி அப்படின்னா வருடம், சில்வர் ஜூப்ளி அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஜூப்ளி வருடம். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. ஜேஎம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை. ஜேபத் வாராந்திர விடுமுறை. ஜூப்ளி அப்படின்னா வருடம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்று 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. இடம்பெறாத ஒன்று கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் ஒன்று 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் எது இல்லை அப்படின்னா தற்சார்பை அடைவதற்காக முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். ஸ்ட்ரென்தனிங் எஃபர்ட்ஸ் டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். அதுதான் 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழே அந்த அடிப்படை பணிகள் லிஸ்ட்டில் அது கிடையாது. சரிங்களா? ஸ்ட்ரென்தனிங் எஃபர்ட்ஸ் டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தற்சார்பை அடைவதற்கான முயற்சியை வலிமைப்படுத்துதல். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது. அடுத்து, ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்னதுன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்.
ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள், அதாவது அந்த நாட்டுக்குள்ளார, அதாவது உள்நாட்டுக்குள்ளார உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொறுத்துக. வெனிஸ் வங்கி 1157. அந்த வங்கிகள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள். வெனிஸ் வங்கி 1157. இங்கிலாந்து வங்கி 1694. அடுத்து வங்காள வங்கி 1806. வங்காள வங்கி 1806. ஆம்ஸ்டர்டாம் வங்கி 1609. அப்படியே ரிவர்ஸில் வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்டர்டாம் வங்கி 1609. ஆப்ஷன் டி. அடுத்து புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1991. புதிய தொழில் கொள்கை, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அதே மாதிரி புதிய வாணிப கொள்கை, நியூ ட்ரேட் பாலிசி. இதெல்லாம் எந்த ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1991ஆம் ஆண்டு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். முழு வறுமை. முழு வறுமை அப்படின்னா அடிப்படை வசதிகளே இல்லாதது தான் வறுமை இல்லையா? முழு வறுமை, அடிப்படை வசதிகள் இன்மை. முன்னிலை வறுமை அப்படின்னா அமைப்பு சார்ந்த வறுமை. முன்னிலை வறுமை, அமைப்பு சார்ந்த வறுமை. அடுத்து இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். குடும்ப நிர்வாகம் திறமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வறுமையை சந்திக்க நேரிடும் இல்லையா? இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். அடுத்து நகர்ப்புற வறுமை அப்படின்றது வேலை சார்பு. நகர்ப்புறங்களில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வறுமை ஏற்படுது இல்லையா? முழு வறுமை அப்படின்றது அடிப்படை வசதிகள் இல்லாமை. முன்னிலை வறுமை அப்படின்றது அமைப்பு சார்ந்த வறுமை. இரண்டாம் நிலை வறுமைனா திறமையற்ற குடும்ப நிர்வாகம். நகர்ப்புற வறுமை அப்படின்றது வேலைவாய்ப்பு சார்ந்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுது அப்படின்னா 3 முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுது. இந்தியாவில் தேசிய வருமானம் 3 முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஸ்போன் ஸ்மித். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஸ்போன் ஸ்மித். அடுத்து முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம், அதாவது த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க அப்படின்னா 1948. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. தேசிய மேம்பாட்டுக் கழகம், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், NDC இருக்கு இல்லையா? அந்த கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952. தேசிய மேம்பாட்டுக் கழகம், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், NDC எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1952ஆம் ஆண்டு. அடுத்து பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? எது நிதி கொள்கைக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அரசின் செலவு, அதாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நிதி கொள்கையின் கீழே தான் வரும். அரசு பண்ணுற செலவுகள் எல்லாமே நிதி கொள்கையின் கீழ் வரும். அடுத்து இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை என்னது? சாதகமான வணிக நிலை. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் போது வணிக நிலை எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்கும். நம்ம பொருள் வாங்குறது செலவு கம்மியாகவும் விற்கிற செலவு அதிகமாக இருந்தால் என்னது? நமக்கு அது லாபம் தான் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பார்ப்போம் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வணிக நிலை எப்படி இருக்கும்? சாதகமான ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், சாதகமான வணிக நிலையாக இருக்கும். அடுத்து இந்தியாவின் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் MS சுவாமிநாதன் மற்றும் C சுப்பிரமணியன்.
இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் சி. சுப்பிரமணியம். அடுத்து, பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மம் குழு. ஜிடிபியின் விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிடிபி எனது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வைஸ் சேர்மன் யாரு? மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி யாரு? மிஸ்டர் அரவிந்த் பனகாரியா. அடுத்த கேள்வி, இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும். என்னது? எந்த மொழி? தேவனகிரி, ரா மற்றும் ரோமன். இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறி தேவனகிரி, ரா மற்றும் ரோமன் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைத்ததாகும். அடுத்து, மேட்ச் த இயர்ஸ் அண்ட் த நேஷனலைசேஷன் ஆஃப் செக்டர்ஸ். எப்போ நேஷனலைசைஸ் ஆச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1980 6 வணிக வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1980 6 வணிக வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1949 ஆர்பிஐ அரசுடைமை. 1949 ஆர்பிஐ அரசுடைமை. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. சரிங்களா? 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1980 6 வணிக வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1949 ஆர்பிஐ அரசுடைமையாக்கப்பட்டது. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பின்வருவற்றில் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் மற்றும் மொத்த மக்கள் தொகை கோடியில் க்ரோரில் சொல்லியிருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். 1971லேருந்து 81 அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ 1971 81 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 68.5 கோடிகள். சரிங்களா? 68.5 கோடிகள். அதுவே 1981லேருந்து 1991 வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சுன்னா 84.4 கோடிகள். நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதினாலே போதும். சரிங்களா? அடுத்து 1991லேருந்து 2001 வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு? 102.9 கோடிகள். நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூ தெரியல, பட் நம்ம இன்க்ரீசிங் ஆண்டுகள் ஆக ஆக கண்டிப்பாக மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி இந்த வேல்யூஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதினாலே நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். 2001 2011 அந்த கேப்பில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 121 கோடிகள் மக்கள் தொகை. சரிங்களா? 71 to 81 68.5 கோடிகள். 81லேருந்து 91 வரைக்கும் 84.4 கோடிகள். 91லேருந்து 2001 வரைக்கும் 102.9 கோடிகள். அதுவே 2001லேருந்து 2011 வரைக்கும் 121 கோடிகள். அடுத்து, முன்மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக 2ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 12. முன்மாதிரியாக, அதாவது how many cities in தமிழ்நாடு have been shortlisted for the second stage of smart cities mission. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க இல்லையா, அந்த மிஷனில் செகண்ட் ஸ்டேஜில் எந்தெந்த சிட்டிஸ் செலக்ட் ஆச்சு, தட்ஸ் எவ்வளோ சிட்டிஸ் செலக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 12 சிட்டிஸ். முன்மாதிரி நவீன நகர இயக்கத்திற்காக 2ஆம் கட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எத்தனை தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 10 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஷ் மற்றும் டேஷ் துறைகள் 2வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. எக்கனாமிக்கில், அதாவது அக்கார்டிங் டு த
மெர்சன்டிலிஸ்ட்டில் எந்த எந்த 2 துறைகள் இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள், இண்டஸ்ட்ரி மற்றும் மேனுஃபேக்சரர். வணிகவாதத்தின் கூற்றுப்படி தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும்? ரொக்க இருப்பு வீதத்தை, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொக்க இருப்பு வீதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும், அதிகரிக்கும். அடுத்து, பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. பண வீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பண வீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். சரிங்களா? கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்றது ஒரு மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. பண வீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகமாகும், அதாவது பேங்க் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே பண வீக்கத்தை கட்டுப்படுத்த அப்படின்னா வங்கியோட ரேட்டு டிக்ரீஸ் ஆகும், தட் இஸ் வங்கி வீதம் குறைக்கப்படும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்க. அடிப்படை பண்டங்கள். அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட். சிமெண்ட் அப்படின்றது அடிப்படை பண்டம் இல்லையா? அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட். மூலதன பண்டங்கள். மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள். மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள். நுகர்வு பண்டங்கள் மகிழ் உந்து. இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட்டு. மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள் மகிழுந்து. இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். அடுத்து, அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையின் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? கிரௌத்தர் சொல்லியிருக்காரு. அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது இல்லையா? எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையின் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக இருக்குது. மற்றவைகள் எல்லாமே அதை சார்ந்தே தான், பணத்தை சார்ந்தே தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? கிரௌத்தர் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதோட எக்கனாமிக்ஸ் வீடியோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் மெட்டீரியல் PDF வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.